إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ்வின் அருளையும் பாக்கியத்தையும் பெறுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இந்த நன்னாளில் நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மஹ்ஷரில் மனிதனின் நிலை. அல்லாஹு தஆலா இவ்வுலகில் படைக்கப்பட்டுள்ள படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பு அப்படின்னு யாரை சொல்றான்னா மனிதர்களை தான் சொல்றான். இந்த உலகத்துல எண்ணற்ற படைப்புகளை படைத்திருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த மனிதன் என்ன பண்றான், அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறான், அல்லாஹ்வை நிராகரிக்கிறான், அவனுக்கு இணையாக பல கடவுள்களை வணங்குவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளை எப்படி படைத்திருக்கிறான், முஸ்லீமாக படைத்திருக்கிறான். நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை நம்முடைய மார்க்கத்தின் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தா நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? அதற்கு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றணும், இறை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் நம்ம மார்க்கத்தை பத்தி சொல்லிக்கொண்டே போலாம். இதுல இறை நம்பிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா 6 விஷயங்கள் மீது நம்ம முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். முதல்ல என்ன, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள் தான். நம்மளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் சொல்ற கடமைகளை நிறைவேற்றுறோமா? பல தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா அவர்கள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ்வை வணங்குவது மட்டும்தான் இவங்களுடைய வேலை, கட்டளைகளை நிறைவேற்றுவாங்க, இதுதான் அவங்களுடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு உன்னத படைப்பாக மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்று மலக்குமார்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். மனிதர்கள் இருந்து ஒரு மனிதனை தேர்வு செய்து அவர்களை தூதராக நியமனம் செஞ்சிருக்கான் என்று தூதர்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டுச்சு என்று வேதத்தை நம்பிக்கை கொள்ளணும். ஒருவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் நடக்கக்கூடிய அனைத்தும் அவர்களுடைய விதிப்படி நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது என்று விதியை நம்பிக்கை கொள்ளணும். இறுதியாக இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும், மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு என்று அந்த மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளும். இந்த 6 விஷயங்களையும் ஒவ்வொரு மூமினும் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளும். இதுல மறுமை நாளை எடுத்துக்கொள்வோம். அது எப்படிப்பட்டது, ஒருவர் மரணிச்சா டைரக்டா எங்க சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுவாங்களா, மறுமைக்கு போயிடுவாங்களா? அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அதற்கு பல படித்தரங்களும் அமைச்சிருக்கான். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு துண்டிக்கப்பட்டு மறுமை நோக்கி போறான்னா முதல்ல என்ன ஏற்படும், அவங்களுடைய மரணம். அந்த மரணம் வந்துச்சு, உலகத்துக்கும் அவங்களுக்கும் உள்ள வாழ்க்கை வந்து துண்டிக்கப்பட்டுரும். அடுத்தது மறுமை தான் அவங்களுக்கு. இந்த உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, நான் நினைச்சு இருப்பேன், எனக்கு சாவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் எனக்கு சாவு இல்லை, நான் இந்த உலகத்துல நிலையாக இருப்பேன்னு சொன்னோம்
மரணிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அன்றைய நாள் ஒருவனை மரணிக்கிறான்னா அந்த மரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மன்னரை வாழ்க்கை தான் மறுமையோட முதல் நிலையாக இருக்கு. அடுத்ததாக சூர் ஊதப்படும். அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறானே, வானம் பூமி அண்ட சராசரம் பல தோள்களை படைத்திருக்கான், எவ்வளவோ விஷயங்களை படைத்திருக்கிறான். அனைத்தையும் என்ன செய்வான்? ஒட்டுமொத்தமாக அழிப்பான். மறுபடியும் சூர் ஊதப்படும். இந்த உலகத்துல படைத்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இறுதியாக படைத்தானே மனிதன், அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். எப்படின்னா ஒரு வெட்டவெளி மைதானம், அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும், அந்த இடத்துல எழுப்புவான். யாருமே யாருக்கும் துணை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எழுப்புறது தான் அந்த மஹ்ஷர் மைதானம். தலைக்கு உச்சியில என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும். அந்த சூரியன்ல அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வேர்களிலேயே மூழ்கி போவாங்க. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, எத்தனையோ தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனோட வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. என்னென்ன பண்றோம் அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியல. இந்த நோம்பு நாட்களை எடுத்துக்கிட்டா ஒன்னும் மோசம், நம்மளால முடியுதா? ஆனா நம்மளுடைய தலைக்கு உச்சியில இருக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்கும்? அந்த வேர்வையோட நிலை என்னன்னு இருக்கும்? சாதாரணமாக இருக்குமா? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி மஹ்ஷர் மைதானத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு முறை சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்காங்க. அந்த உரையில சொல்றாங்க அந்த மக்களை பார்த்து, மக்களே, மறுமையில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் செய்யாதவர்களாகவும் மறுமை நாள்ல எழுப்பப்படுவீங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க. எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவது போல வானத்தை நாம் சுருட்டும் நாளில் முதல் படைப்பை நாம் துவங்கியது போல் மீண்டும் அதை நிறுவுவோம். இது நமது வாக்குறுதி. நாம் எதையும் செய்வோம் என்ற 21வது அத்தியாயத்துல 104வது வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மனிதர்களை பார்த்து சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், மறுமையில் சொர்க்கத்தின் நாடை முதலில் அனுபவிக்கப்படும் நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்றாங்க. அப்ப அனைவரும் எப்படி சமமாக எழுப்புறான். இந்த உலகத்துல எத்தனையோ ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் எல்லோரையும் எப்படி அனுப்பியிருக்கான்? ஒரே நிலையில எழுப்புவான். அவர்கள்ட்ட விலை உயர்ந்த ஆடைகள் இருந்திருக்கலாம், பல ஆபரணங்கள் வச்சிருக்கலாம், காலணிகள் வச்சிருக்கலாம். அவர்களையும் அதே நிலையில எழுப்புறான். இந்த உலகத்துல உடைக்கே வழி இல்லாம எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அவர்களையும் அதே நிலையில எழுப்புறான். இன்னும் பல தூதர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். லட்சக்கணக்கில் தூதர்களை அனுப்புனதாக அல்லாஹ் தஆலா சொல்றான் தன்னுடைய வேதத்துல. அவர்களையும் எப்படி எழுப்புறான்? ஒரே நிலை தான், எல்லாரையும் சமமாக அந்த மஹ்ஷர் மைதானத்துல எழுப்புறான். இன்னும் இந்த உலகத்துல செய்யக்கூடிய அவர்களுக்கு செயல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சில தோற்றங்கள்ல எழுப்புறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்நாளில் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவுகள் ஆவார்கள். அணுவளவு நன்மை செய்தவரும் இதை காண்பர், அணுவளவு தீமை செய்தவரும் இதை காண்பர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் மைதானல சில தோற்றத்துல எழுப்புவான். அதுல தீயவர்களை எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் என்ன செய்யறாங்க? பல தவறுகளை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டமாக இருக்காங்க. இன்னும் அல்லாஹ் பல மனிதர்களோட உழைப்பை உறிஞ்சி நம்ம நல்லபடியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்காங்க. இன்னும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை தான், மற்றவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நல்லபடியா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களே, இப்படிப்பட்ட கூட்டங்களும் இருக்காங்க. இதுல இறை மறுப்பாளர்களை எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இறை மறுப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம், நிராகரிக்கக்கூடிய கூட்டம். அதோட விட்டுட்டாங்களா? அல்லாஹ்வை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வை வணங்கின ஒரே காரணத்துக்காக அவர்களை சித்திரவதை செய்யக்கூடியது எவ்வளவு இடத்துல பார்க்கிறோம். எத்தனை நாடுகள்ல மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல நல்லா தான் இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த உலகம் காஃபிர்களுக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டான். அவர்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா
சொல்லி காட்டுறான், அந்நாளில் சில முகங்கள் புழுதி படிந்திருக்கும், அதை கருமை மூடி இருக்கும், அவர்களே ஏக இறைவனை மறுப்பவரான பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யார சொல்றான்? இறை மறுப்பாளர்களை சொல்றான். முகங்கள்லாம் புழுதி படிந்த, அதாவது ஒற்ற படிந்த மாதிரி ஒரு கருமையான முகங்களோடு அவர்கள் எழுப்புவான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல என்ன ஆட்டம் வேணாலும் ஆடுறாங்க, என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆனா மறுமையில இறைவன் ஒருவன் தான். அவன் முன்னாடி நம்ம நிக்கிறோம். எந்த அளவுக்கு தலைக்குரிய ஒரு செயலான ஒரு செயலை செய்யறாங்க. இவங்களை அல்லாஹ் தஆலா இந்த நிலையில எழுப்புறன்னு சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபர் வந்து கேட்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இறை மறுப்பாளர்கள் மறுமையில் முகங்களால் நடந்து இழுத்துப்படுவாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அவனை 2 கால்களால் நடக்க வச்சு முகங்களால் நடக்க வைக்க முடியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 4760வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். நம்மளை உடல் எடை அனைத்தையும் தாங்கக்கூடியது நம்ம கால்கள். நம்ம ஓடுறோம், குதிக்கிறோம், எவ்வளவு வேலைகள் செய்யறோம் நம்ம கால்களை வைத்து. இதுவே எவ்வளவு பெரிய அற்புதம். மறுமையில அல்லாஹ் முகங்களால் நடக்க வைக்க முடியாதா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அடுத்ததா ஒரு கூட்டம் வருவாங்க. யாருன்னா, கண்ணும் தெரியாம, காதும் கேட்காம, வாயும் பேச முடியாம ஒரு கூட்டம் வரும். அவர்கள் யாருன்னா, அல்லாஹ்வுடைய போதனைகளை மறுக்கக்கூடிய கூட்டம். அல்லாஹ்வுடைய போதனைனா எது? அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் அது மூலியமா தானே நம்மள்கிட்ட பேசியிருக்கான். அல்லாஹ்வுடைய வேதம் இல்லாத ஒரு இஸ்லாமிய வீடு கூட இருக்காது. 100% என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய வேதம் அவர்கள் ஓதுறாங்களே ஓதுலையோ அவர்கள் வீட்டுல இருக்கும். இந்த ரமலான் மாதத்திலேயாச்சும் எடுத்து ஓதுவாங்க. ஆனா அதுல என்ன மேட்டர் எல்லாம் சொல்லியிருக்கான், பல விஷயங்களை சொல்லியிருக்கான். நம்ம மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள் எவ்வளவு செய்யறாங்க. சில பேர் நம்ம மார்க்கத்தின் பேரெல்லாம் என்ன செய்யறாங்க, வட்டியை வாங்குறாங்க. அல்லாஹ் வந்து தடை செய்திருக்கான். அதை எளிய திருமணத்தை முடிக்க சொல்லியிருக்கான், அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க, ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, விதத்தான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படி பல விஷயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்துல சொல்றான். இணை வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம முஸ்லிம் மக்களிலே எத்தனை பேர் தர்காக்களை போய் கடக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சக்தி எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க? ஒரு சாதாரண கயிறுக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதை கீழே தூக்கி போட்டா ஒரு குப்பை. அல்லாஹ் தஆலா எவ்வளவோ பழங்களை படைச்சிருக்கான், அதை ஒரு சக்தியாக நினைத்து அதனால் நம்மள பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அல்லாஹ் எதை வேண்டாலும் மன்னிப்பான். அல்லாஹுக்கு இணை வைத்தால் ஒருபோதும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். இப்படி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய போதனையை சொல்லியிருக்காங்க, தன்னுடைய வேதத்துல சொல்றாங்க. இது போல செயல்களை செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய வேதத்துல சொல்றான். ஆனா அதை செய்யக்கூடிய கூட்டமாக இருக்காங்களே, இவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நான் இந்த நிலையில எழுப்போன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் அவ்ரதன் திக்ரி, எனது போதனைகளை புறக்கணிப்பவனுக்கு அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அவனை கியாமத் நாளில் குருடனாக எழுப்பும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குருடனாக தானே எழுப்புறான், அது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. இந்த உலகத்துல ஒருவன் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான். திடீர்னு அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அவனுக்கு கண் பார்வையோ இல்ல காது கேளாமையோ ஊமையாகவோ ஆயிடுறான். சரி, இந்த உலகத்துல எல்லாமே தான் நம்ம அனுபவிச்சுட்டோமே அப்படின்னு சாதாரணமாக விட்டுருவானா? அதற்கு எந்த டாக்டர்கிட்ட போனா எந்த சிகிச்சை எடுத்தா சரி பண்ண முடியும் தானே செய்வான். அப்படி விட்டுருவானா? விட மாட்டான். அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதுக்கு தான் போவான். அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இந்த உலகத்துல. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதுன்னு சொல்றதுக்கு. ஆனா மறுமையில எப்படி நிற்பாங்க? தனியாகத்தான் போய் அல்லாஹ் முன் நிற்பாங்க. யாரோ துணைக்கு வர மாட்டாங்க. அந்த நிலையில அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன சொல்றான்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது, என்ன நம்மள்ட்ட கேட்கிறான்னு தெரியாது. அப்ப குருடனாகவும் செவிடனாகவும் ஊமைகளாகவும் அல்லாஹ் தஆலா எழுப்புறன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுக்கு யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்களே. இப்படிப்பட்ட நிலையில தான் அல்லாஹ்வுடைய போதனைகளை மறுக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அடுத்ததா ஒரு கூட்டத்தை எழுப்புவான். எப்படின்னா, இந்த உலகத்துல கொலை செய்யக்கூடியவர்கள்,
கொலையாளிகள் இருக்காங்களே அவங்களையும் ஒரு சில தோட்டத்துல அல்லாஹ் தஆலா எழுப்புவான். கொலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க? அற்ப விஷயங்களுக்காக நாள்தோறும் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். கடனுக்காக கொலை செய்யறாங்க, கடன் ஒருத்தவங்க கேலி செய்யறதுக்கு கொலை செய்யறாங்க, கள்ள தொடர்புனால கொலை செய்யறாங்க, எவ்வளவு பார்க்கிறோம். சின்ன குழந்தைகள்லாம் கொலை செய்யறாங்க. தவறான உறவுகளால தன்னுடைய பிள்ளைகள் ஒரு தடையாக இருக்கும்னு அவர்களை கொலை செய்யறாங்க. கணவன் மனைவியை கொலை செய்யறது, மனைவி கணவனை கொலை செய்யறது, இப்படி எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் திருடங்கிற பேர்ல வீட்டுக்கு வந்து வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாவடிச்சுட்டு போறாங்க. யாரு என்னன்னே தெரியாது, யார் வந்தாங்க போனாங்க, இதற்கு யார் காரணம்னே தெரியாது. இன்னும் அவர்கள் என்ன செய்வாங்க? கொலை செய்தவன் எப்படியும் நம்ம வெளியில வந்துடலாம், அதுக்கு ஒரு 10 பேர் ஆளை வச்சிருப்பாங்க, அதுல இருந்து வெளியில ஈஸியா வந்துடுறாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல. ஆனா இங்க யாருமே பார்க்கலன்னு நினைஞ்சாலும் யாரு பாக்குறா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் மறுமையில அவர்களை எழுப்புவதை எப்படி எழுப்புவதாக நம்ம செல்லலாலிசம் அவங்க சொல்றாங்கன்னா, அந்த கொலை செய்யப்பட்டாரே அவர் என்ன செய்வார்னா, அந்த கொலையாளியோட முடியை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு வருவாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட வருவாங்க. இழுத்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே போட்டு, யா அல்லாஹ் இவன் தான் என்னை கொலை செய்தான், இந்த மாதிரி கொலை செய்தான் என்று அங்க போய் உதவி வருவாங்க. இங்க என்னதான் ஆட்டம் ஆனாலும் ஒண்ணும் நடக்காது. எவ்வளவு விஷயம் பார்க்கிறோம். அவன் அதே தவறு செஞ்சாலும் மறுபடியும் என்ன தவறு? அதே தவறை தான் செய்யக்கூடியவனாக இருக்கான். ஆனா மறுமையில அல்லாஹ்வுடைய நீதியாளன்ட்ட போய் நிற்கும் போது அவன் என்ன நிலையில இருப்பான்? இப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் தஆலா கொலையாளிகளை எழுப்புவதாக நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததான் நீதம் செலுத்தாதவர்கள். நீதம் செலுத்தாதவர்கள்னா, இந்த உலகத்துல ஒரு எஜமான் இருப்பாரு, அவர் கீழே அடிமைகளாக பல பேர் இருப்பாங்க. ஒரு வியாபாரி இருப்பாங்க, அவர் கீழே ஊழியர்களா பல பேர் இருப்பாங்க. இன்னும் கணவன் இருக்காங்க, அவங்க மனைவிகள், 2க்கும் மேற்பட்ட மனைவிகள், 1க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பாங்க. இன்னும் பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோர்கள் சில பேர் என்ன செய்வாங்க? ஒரு பிள்ளையை மட்டும் நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு பிள்ளைய சரியாக பார்க்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா ஊழியர்கள்ல ஒருத்தவர் நல்லா இருப்பாங்க, அவர்களுக்கு எல்லாமே செய்வாங்க. இவர் சரியா வேலை செய்யல அப்படின்னு அவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி எழுப்புவான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, எவருக்கு 2 மனைவிகள் இருந்து இருவரில் ஒருவரை விட மற்றவரின் பக்கம் சார்பாக ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறாரோ அவர் மறுமை நாளில் 2 புஜம்ல ஒரு புஜம் சாய்ந்த நிலையிலே எழுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு மனைவியை மட்டும் நல்லது எல்லாமே செஞ்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இன்னொரு மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட நடை எப்படி இருக்குமா? 2 புஜம்ல ஒரு புஜம் சாய்ந்த நிலையிலே வருவாங்க. அப்போ ஒரு ஊனமுற்றவராக அந்த நல்ல அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நஸஈல 3881வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததா ஒரு கூட்டம் வரும். யாருன்னா, அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இறுதியாக தேர்ந்த மனிதன் முடியும் அனைவரும் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல குறிப்பாக எத்தனை கோடி மக்கள்? ஒரு குறிப்பிட்ட கோடி மக்கள் இருப்பாங்க. இதுவே இவ்வளவு மக்கள் இருக்காங்க. இன்னும் பல தீவுகள்ல யாரு இருக்கா என்னன்னே தெரியாது, அவ்வளவு மக்கள் இருக்காங்க. நமக்கு முன்பாக பல சமுதாயங்கள் வாழ்ந்திருக்காங்க, பல மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நமக்கு அப்புறம் பல மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு பைத்தியக்காரனாக, ஷைத்தான் தீண்டிய ஒரு பைத்தியக்காரனாக ஒரு கூட்டத்தை எழுப்புவான். அவர்கள் யாருன்னா, இந்த உலகத்துல வட்டி வாங்குறாங்களே அவர்களே அல்லாஹ் தஆலா அப்படி எழுப்புவேன் அப்படின்னு சொல்றான். அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒருவரோட வயிற்று வலிக்காண்டி போய் ஏதாச்சும் ஒண்ணு வைப்பாங்க. தன்னுடைய வீட்டை வைக்கலாம், இல்ல நம்மள்ட்ட இருக்க பொருட்களை வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட அநியாயமாக வட்டி கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியலன்னா அவருக்கு வட்டிக்கு மேல வட்டியை போட்டு அவர்களோட வீடையை அபகரிச்சுக்கிறது, பொருட்களை அபகரிச்சுக்கக்கூடியவர்கள். இதனால அவர்கள் நடுத்தருகே வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் இந்த வட்டியை கட்ட முடியாம தன்னுடைய குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலையில எல்லாம் எவ்வளவு குடும்பம் இருக்கு. இப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மறுமையில ஷைத்தான் தீண்டியவனாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வட்டியை உண்போர் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனாக பைத்தியக்காரனாக எழுவார் என்று இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எதனாலனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க? வியாபாரம் வட்டியை போன்றது,
என்ன சொல்லுவாங்க, ஒரு வியாபாரம் செய்யறாங்கன்னா ஒரு முதல் போட்டு வியாபாரம் செய்யறாங்க, அந்த முதல்ல இருந்து நிறைய அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, கூட வச்சுதான் வைப்பாங்க. அவர்கள் வியாபாரம் பண்றாங்க, அதுவும் இவர்கள் வட்டி செய்வதும் சமம் என்று சொல்றதுக்காண்டி அல்லாஹ் தஆலா இந்த நிலையில இருப்பான். ஆனா அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை அனுமதிச்சுட்டான், வட்டியை என்ன செஞ்சுட்டான், தடை பண்ணிட்டான். இந்த ஒரு காரணத்துக்காகவே வட்டியை உண்ணக்கூடிய கூட்டத்தை எப்படி எழுப்புறோம்னா பைத்தியக்காரனாக. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போங்க. இங்க உள்ள காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாலைகள்லயோ ஒரு பேருந்து நிலையங்கள்லயோ ரொம்பவே முடியாம பரட்டை தலையோட ஒரு அழுக்கான உடையை அணிந்து கொண்டு அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு தானாவே பிணாத்தி கொண்டு இருப்பாங்க. இதே நிலை எங்க இருக்குமா, அந்த மஹ்ஷர் மைதானத்துல அந்த வெட்டியை உண்ணக்கூடிய ஒரு கூட்டம் தன்னைத்தானே யார் என்று அறியாம தன்னையே பிணாத்தி கொண்டு ஒரு பைத்தியக்காரனாக அந்த கூட்டம் வந்து எழுமா. இப்படிதான் வட்டிக்காரர்களை அல்லாஹ் தஆலா எழுப்புவதாக சொல்றான். இன்னும் அடுத்ததா ஒரு கூட்டம் வரும். யாருன்னா யாசகம் கேட்கக்கூடியவர்கள், பிச்சை எடுக்கக்கூடியவங்க. பிச்சை எடுக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தேவைக்கு அதிகமாக, தேவைக்கு எடுத்துக்கிட்டா சரி, இப்போ சாப்பாடு இல்லை சாப்பாட்டுக்காண்டி எடுக்கிறாங்கன்னா அது வேற, தேவைக்கு அதிகமாக எடுக்கிறாங்கல்ல, தன்னுடைய உடம்பு நல்லா தான் இருக்கும், கை கால் சமமாக தான் இருக்கும், வேலைக்கு போய் உண்ணலாம், எல்லாம் சிறந்த உணவு, உங்களிலே சிறந்த உணவு, நீங்களா உழைச்சு உண்ணக்கூடிய உணவு தான் உங்களுக்கு சிறந்த உணவு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, மற்றவர்கள்ட்ட வேலை பார்த்தா குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வேலைக்கு போகணும், அந்த வேலை சும்மா வேற நமக்கு, இதனால நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கலாம், நம்ம உடம்புலாம் வீணா போயிடுங்க, சோம்பேறித்தனம் பண்றாங்கல்ல. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா அப்படி மறுமையில எழுப்புவானா, உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது, முகத்துல மட்டும் என்ன இருக்காது, ஒரு துளி சதை கூட இருக்காது, வெறும் மண்டையோடாகத்தான் இருக்கும். இப்படியும் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை மறுமை நாள்ல எழுப்புவான். இப்படிப்பட்ட நிலையில தான் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அடுத்ததா வரக்கூடியது மோசடி செய்யக்கூடியவர்கள், மோசடி செய்தவர்களுடைய நிலை. அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒரு கூட்டம் வரும். யாருன்னா மோசடி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, அடுத்தவங்க ஒரு பொருள் ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த பொருளை மோசடி செய்யப்படுறது பார்க்கிறோம். ஒருத்தவங்க ஒரு இதுல அமௌண்ட் நிறைய போட்டிருப்பாங்க, மொத்தமா எடுத்துப்போம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன செய்வாங்க, மாசம் மாசம் கட்டுவாங்க. அந்த முடியிற நேரத்துல என்ன ஆயிடும், அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாது. அவர்கள் என்ன செய்வாங்க, அதனால பல விஷயங்கள் செய்யறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. அந்த பணம் தேவைக்கு ஏதாச்சும் தேவைப்படும், ஒன்று மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும், திருமண செலவுக்காக இருக்கட்டும், ஏதோ வீடு கட்டுறாங்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காச்சும் வாங்குவாங்க. ஆனா அதை மொத்தத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. இப்படி செஞ்ச மோசடி செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. வீடுகளா இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், பல செல்வங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மோசடி செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கும்னு சொல்றான்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா காலனி நபி ஐயகுல்ல, மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகாது, ஒமன் யகுல் யஹதி பிமா கல்ல யௌமல் கியாமா, மோசடி செய்த பொருளை கியாமத் நாளில் கொண்டு வருவார். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸி மா கஸபத், பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும். வஹும் லா யுலமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அன்றைய நாள் அவர் மோசடி செய்த பொருள் என்ன செய்வாங்களா, கொண்டு வருவாங்க. அல்லாஹ் எப்படின்னா, ஒரு நிலத்தை மோசடி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலத்தை பல்மடங்கு 7 மடங்காக பெருகி போய் தன்னுடைய கழுத்துல மாலையாக தொங்க விட்டு வருவாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கொடியை நட்டுடுவான். அந்த கொடியில இன்னாருடைய மகன் இன்னார் உங்களோட சொத்தை அபகரிச்சுட்டான் என்று அந்த மைதானத்துல அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில அல்லாஹ் தஆலா வெளிச்சம் போட்டு காட்டுவான். இப்படிப்பட்ட நிலையில தான் மோசடி செய்தவர்களா அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களை ஒரு பணிக்கு நியமிக்கிறேன், ஏதோ ஒரு பணிக்கு நியமிக்கிறேன்னா அதுல உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு ஊசியையோ அதை விட சிறியதையோ நீங்க கணக்கு காட்டாம விட்டுட்டீங்கன்னா மறுமையில என்ன செய்வீங்க, அதை வந்து மோசடி பொருளாக எடுத்துட்டு வருவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் அன்சாரி இல்ல ஒருத்தவங்க கருப்பு நிறத்தவர் எந்திரிச்சு சொல்றாங்க, யார சொல்லா நீங்க சொல்றதை பார்த்தா நான் இப்ப பாக்குற மாதிரி இருக்கு, நீங்க எனக்கு ஒரு பணியை கொடுத்தீங்களா அதை நீங்களே திரும்ப பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ரசூலா கேட்கறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன் அப்படிங்கும் போது நான் மறுபடியும் அதை தான் சொல்லுவேன், என்னன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு பணியை கொடுக்குறேன்னா அந்த பணியில உங்களுக்கு
சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை ஒப்படைச்சிடுங்க. அதுல இருந்து கிடைக்கிறது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடியது எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியா அது கொடுக்கலையா, உங்களுக்கு கிடைக்கலையா, அதோட விட்டுருங்க, அதுவும் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மோசடி செய்தவர்களை அல்லாஹ் தஆலா இந்த நிலையை எழுப்புறான் என்பது தெரியுது. அடுத்ததாக இறுதியாக ஒரு கூட்டம் வருவாங்க, ஜகாத் கொடுக்காதவர்கள். ஜகாத் கொடுக்காதவங்க என்ன செய்யறாங்க? கடமைக்கு ஏதோ ஜகாத்துன்னு பேர்ல கொடுப்பாங்க. தனக்கு வீடு இருக்கும், செல்வங்கள் இருக்கலாம், பணங்காசு வச்சிருப்பாங்க, நகைகள் வச்சிருப்பாங்க, பல பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்கள் வச்சிருப்பாங்க. இதற்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? இது கொடுக்கறது கிடையாது, ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் தன் மனம் போக்குல ஏதோ கொடுப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் மந்தை வச்சிருக்காங்கன்னா அதுவும் என்ன செய்யுமா? அவர்களை மிதிச்சு கொண்டோம், முட்டி கொண்டோம் வருமா. ஒரு ஆடு போச்சுன்னா அடுத்த ஆடு அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. அதுவே செல்வம் சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த செல்வம் இருக்குன்னா அந்த செல்வம் என்ன பண்ணுமா? உலோகமாக உருக்கி, நரக நெருப்புல உருக்கி அவர்களுடைய முதுகுகளிலும் விராப்புறங்களிலும் நெற்றியிலும் சூடுபடப்படுமா. இன்னும் ஒரு கொடிய நஞ்சுடைய பாம்பாக அந்த செல்வம் என்ன செய்யுமா? கொடிய நஞ்சுடைய கிழட்டு பாம்பாக அதனுடைய நெற்றியில இருந்த புள்ளிகள் இருக்குமா. அவர்களுடைய கழுத்தை சுற்றி கொண்டு அவர்களுடைய தாடையை பிடித்து கொண்டு சொல்லுமா, நான் தான் உன் செல்வம், நான் தான் உன் கருவூலம், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விஷக்காத்தை ஊற்றி கொண்டே இருக்கும். எந்த நாள்? அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள்ங்கிறது எவ்வளவு நாள்? இந்த உலகத்துக்கு சமமான 50,000 ஆண்டுக்கு சமமான அந்த ஒரு நாள். அதற்கப்புறம் இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கப்புறம் நரகவாசியோ சொர்க்கவாசியோ அவங்க போயிடுவாங்க. இந்த ஒரு நாள்ல அல்லாஹ் தஆலா இவ்வளவு தண்டனைகளை கொடுப்பான். இந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டா மனிதன்கிட்ட கேட்பான், இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நீ வாழ்ந்த அப்படின்னு கேட்க போகும்போது அவன் சொல்லுவான், நான் ஒரு நாளா அரை நாளா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த அற்ப விஷயங்களுக்காண்டி பல செயல்கள்